சிவகார்த்திகேயனை யார் தான் சார் ஒதுக்குறார்? அவர் எல்லா மேடைகள்லையும் என்னை ஒதுக்குறாங்க, இல்லை எனக்கு வந்து நிறைய இடைஞ்சல்களானது தரப்படுது, நிறைய பேர் வந்து என்னுடைய வளர்ச்சியை வந்து வளர்ச்சி மேலே பொறாமையில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்ற ஒரு துணியில் நிறைய மேடைகளில் பகிர்றாரு. என்ன தான் நடக்குது? சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்ரேஷனில் ஒரு கீழே இருந்து மேலே வருவாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு உதாரணம். நிறைய பேருக்கு இன்ஸ்பிரேஷனாக இருப்பாங்க அப்படின்ற அந்த ஒரு இடத்துல இன்றைக்கி சிவகார்த்திகேயன் இருக்கார். ஏன்னா விஜய் டிவியில் ஒரு டெலிவிஷனில் ஒரு ஸ்டாண்டப் காமெடியனாக என்ட்ராகி அதுக்கப்புறம் அதில் ஆங்கர்னு கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சினிமாவில் உள்ள என்ட்ராகிறதே பெரிய விஷயம். நிறைய பேர் வந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் வந்த அதே காலகட்டத்தில் மாகாப்பா ஆனந்தும் கொஞ்ச நாள் கழித்து படம் பண்ணார். இப்போ மறுபடியும் அவர் விஜய் டிவிக்கே போயிட்டார். வேறு சில ஆங்கர்ஸையும் நம்ம பேர் சொல்ல முடியும். ஈவன் மிமிக்ரி ஆர்டிஸ்ட்டாக இருந்த சில பேர் வந்து ஹீரோவாக ட்ரை பண்ணாங்க, இல்லை சின்ன சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக பண்ணாங்க. ஆனால் எல்லாருமே அவ்வளோ பெரிய உயரத்துக்கு வரல. ஓரளவுக்கு வந்ததுன்னு பார்த்தா ரோபோ சங்கரை சொல்லலாம். நம்ம ரோபோ சங்கரும் பார்த்தீங்கன்னா அந்த ஒரே செட்டு தான் இவங்க எல்லாருமே. அவர் வந்து ஒரு காமெடி ஆக்டராக தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சிருக்காரு. அது தவிர ஒரு சிலர் இருக்காங்க. ஆனால் பட் ஒரு பெரிய ஒரு உச்சத்தை தொடக்கூடிய அளவுக்கு வளர்ந்துருக்கிறதுனா சிவகார்த்திகேயன் தான். சரி, எதனால் இப்படி அவர் சொல்லிக்கிட்டே இருக்கார்? உண்மையிலேயே அவருக்கு வந்து அப்படியான பிரச்சனைகள் இருக்கா, இல்லை அவர் வந்து அதை மிகைப்படுத்தி சொல்கிறாரா அப்படின்னு பார்க்கும்போது பிரச்சனைகள் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து எந்த ஒரு இண்டஸ்ட்ரியிலையுமே ஒரு பெரிய இடத்துக்கு போகும்போது இந்த மாதிரி நெருக்கடிகள் நிறையவே வரும். அது சினிமான்னு சொல்லும்போது இங்கே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துல இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு ஏதாவது ஒரு பேக்கப் இருக்கும். இப்போ ரஜினிகாந்த் வந்து அவராகவே வந்தார். அவருக்கு எந்த ஒரு பின்புலமும் கிடையாது. ஒரு சாதாரண கண்டக்டராக இருந்து ஒரு சூப்பர் ஸ்டார்ன்ற அந்தஸ்துக்கு வந்திருக்காரு. இப்போ கமலஹாசன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவர் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டார். 5 வயசுலேயே என்ட்ரி ஆகிட்டார். அவருக்கு சினிமாலையும் நிறைய பழக்க வழக்கங்கள், அதனால் அவருக்கு பெரிய பிரச்சனை இல்லை. எம்ஜிஆரோட நெருக்கம், சிவாஜியோட நெருக்கம்னு சொல்கிறதுனால அவரை வந்து அப்படி ஒரு நெருக்கடிக்குள்ளே யாரும் தள்ளியிருக்க வாய்ப்பு இல்லை. பட் ரஜினிக்கு இது இருந்திருக்கும். ஏன்னா அவருடைய கலர் டோனு, ஒரு நடிகனுக்கு என்னென்னலாம் வந்து ப்ளஸ்ஸாக இருக்குமோ அது எதுவுமே இல்லாமல் சினிமா துறைக்குள்ளே வந்து தனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சவர் ரஜினிகாந்த். சிவகார்த்திகேயன் விஷயத்தை எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அவருக்கு வந்து நல்ல ஒரு ஹியூமர் சென்ஸ் இருக்குது, ஒரு ஹீரோ மெட்டீரியல் அதுக்கானது எல்லாமே இருக்குது. பட் என்ன அப்படின்னா ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் வந்து அந்த ஒரு டாப் 5க்குள்ளே வரார்ல. நீங்கள் சினிமான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு 10 நட்சத்திரங்கள் மட்டும்தான் சினிமா இண்டஸ்ட்ரியை வாழ வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. திரைப்பட விநியோகிஸ்தர்களாக இருக்கட்டும், தயாரிப்பாளர்களாக இருக்கட்டும், எல்லாருமே சொல்கிறது என்னென்னா எத்தனை ஹீரோ வேணால் இருக்கட்டும்ங்க, ஒரு 10 ஹீரோ இருக்காங்க, டாப் 10 ஹீரோஸ், அவங்க படத்தை போட்டால் தான் தேட்டரில் ஆடியன்ஸ் வருவாங்க, அவங்களால தான் இன்றைக்கி இண்டஸ்ட்ரி பெரிய அளவில் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி அதில் வந்து சிவகார்த்திகேயன் ஒருத்தராக இருக்கார். சரி, என்ன மாதிரி நெருக்கடியெல்லாம் வருதுன்னா, அவர் ஒரு முறை ஏதோ ஒரு படத்தோடைய ஆடியோ லான்ச் அப்போ மேடையிலேயே அழுதார். எனக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் வருது, ரெமோ படத்தோட இது எவ்வளோதாங்க இப்போ பிரச்சனை தருவீங்க, என்னதான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாரு. அது வந்து அப்போ ரொம்ப பேசு பொருளாக மாறிச்சு. என்ன மாதிரி அப்படின்னா, இப்போ ஒரு படம் சைன் பண்ணுறாங்க, அந்த படத்தை கரெக்டாக ஷூட் பண்ணி முடிச்சு கொடுக்குற வரையும் அதுக்கு ஒரு பொறுப்பு இருக்கும். இன்னும் நான் கேள்விப்பட்டது என்னென்னா, சில படங்களுடைய கமர்ஷியல் சக்ஸஸாக சில படங்கள் ஆகாததுனால அந்த படத்துக்கு பதிலாக இப்போ ஒரு படம் கமிட் பண்ணுறாங்க, அது சரியாக ஓடலை அப்படின்னா என்ன ஆகும்னா அந்த பட தயாரிப்பு நிறுவனம் ஒரு ப்ரெஷரை க்ரியேட் பண்ணுவாங்க. அதுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் சம்பளம் இல்லாமல் இன்னொரு படம் நடிச்சு தரேன், இல்லை பாதி சம்பளத்துக்கு நடிச்சு தரேன் அப்படின்னு இந்த மாதிரி டீல் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் படங்கள் வந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் பின்னணியில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கான செல்வாக்கோ இல்லை அவங்களுக்கான ஃபினான்ஷியலான விஷயங்கள் கிடைக்குதா அப்படின்ற இடத்துல நிறைய பிரச்சனைகள் வரலாம். அதுக்கு நிறைய அழுத்தங்களும் வரும். இந்த மாதிரி விஷயங்களை தான் அவர் சொல்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு ஹீரோ வந்து தாக்கப்படுறாரு, அவரை நெருக்கடிக்குள்ளே ஆக்குறாங்க அப்படின்னு சொன்னால் அது ஒரு வகையில் ஆடியன்ஸ் மத்தியிலையும் அவங்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறும். ஏன்னா ஒரு விக்டிமாக பார்க்கப்படுவாங்கல்ல. ஏன்னா சிவகார்த்திகேயனுக்கு அப்படி ஒரு இமேஜ் இருக்குது. இவன் நம்ம வீட்டு பையன்ப்பா, நம்ம விஜய் டிவியில் டிவிலெலாம் பார்த்துட்டு இருந்த ஒரு பையன் கஷ்டப்பட்டு இன்றைக்கி முன்னுக்கு வந்திருக்கான், அவனை போட்டு இப்படி பண்ணுறாங்களே. மற்ற நடிகர்கள், இன்றைக்கி இருக்கிற பெரும்பாலான நடிகர்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அப்பா வந்து ஏற்கனவே சினிமாவில் ஹீரோவா, ப்ரொடியூசராக, டைரக்டராக இப்படி இருந்தவங்களாக இருப்பாங்க. அந்த நடிகர்களுக்கு என்ன அப்படின்னா ஆல்ரெடி சினிமாவை பற்றின ஒரு புரிதல் இருக்கும். ஏற்கனவே அவங்களுடைய பேரண்ட்ஸ் சினிமாக்குள்ளே இருக்கிறதுனால ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்கும். எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு நார்மல் ஃபேமிலியிலேருந்து வரும்போது டெஃபினட்டாக ஒரு நெருக்கடின்றது இருக்க தான் செய்யும். அதை எப்படி சமாளித்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போகிறாங்க அப்படிங்கிறது தான் ரியல் சேலஞ்ச் இருக்குன்னு நான் பார்க்குறேன் சார். ஆனால் இப்போ எல்லாருமே, இப்போ ரஜினி அவர்களாக இருக்கட்டும், இல்லை சாதாரண இதிலேருந்து வந்த நடிகர்கள் பல பேர் இருக்கிறாங்க. இப்போ விஜய் சேதுபதி அவர்கள்லாம் நிறைய படங்களில் சீரியலில் கூட வந்து வாய்ப்பு கேட்டு நான் போயிருக்கேன், அப்போவும் நான் ரிஜெக்ட் ஆகிருக்கேன் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அப்படி நிறைய நடிகர்கள் வந்து கீழே இருந்து மக்களோட மக்களாக சாதாரணமாக இருந்து வந்தவர்கள் கூட
இன்றைக்கு பெரிய நடிகர்களாக ஆகியிருக்கிறாங்க. சூப்பர் ஸ்டார் அவர்களும் அப்படிதான். அவர்களுக்கெல்லாம் வந்து எந்த வகையிலையும் உள்ள வந்து பிரச்சனைகள் வந்திருக்காதா, இல்லை அவங்களோட படத்துக்கும் வந்து ஏதாவது பிரச்சனைகள்லாம் கொடுக்கப்படாதா, அந்த ஒரு பார்வையும் வந்து தோணும் இல்லையா? ஏன்னா இவரை மட்டும் யார் என்ன பண்ணிட்டு இருக்கா? எல்லாரும் தானே அப்படி தானே வராங்க. எல்லாருக்கும் பாதைகள் கடினமாக தானே இருக்கு, இவருக்கு மட்டும்தான் கடினமா? இப்போ ஒருத்தர் கேட்பாங்க இல்லையா சார், சில பேர் நான் கஷ்டப்பட்டு வந்தேன்னா நீ மட்டும் தான் கஷ்டப்பட்டியா, எல்லாரும் தானே கஷ்டப்பட்டு வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் சிவகார்த்திகேயனுக்கு அவர் சொல்லக்கூடிய எல்லா மேடைகள்லையும் அதை பதிவு பண்ணும்போது அந்த கேள்வியும் வருது இல்லையா? நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எல்லாருமே லைஃப்பில், சினிமான்னு இல்லை, லைஃப்லேயே வந்து எல்லாருமே ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு இடத்துக்கு வந்திருப்பாங்க. அதில் 2 விதமான இல்லை ஒரு 3 விதமான நபர்கள் கூட இருப்பாங்க. சிலர் வந்து தனக்கு நடக்கக்கூடிய பிரச்சனைகளை வெளியில் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, அதை பேசுவாங்க, டிஸ்கஸ் பண்ணுவாங்க, அது மாதிரி ஒரு கேரக்டர். சிலர் இருப்பாங்க, அப்படி ஒரு விஷயம் அவங்க லைஃப்குள்ளே நடக்குது அப்படின்னு கூடவே பழகிறவங்களுக்கு கூட தெரியாது, அதை வந்து அந்த மாதிரி கொண்டு போகிறோம். சில பேர் வந்து சில விஷயங்களை சில நண்பர்கள்கிட்ட மட்டும் சொல்கிறவங்க இருப்பாங்க. இப்படி வெவ்வேறான மனிதர்கள். அதில் ஒரு கேட்டகரி சிவகார்த்திகேயன் நான் பார்க்குறேன். அவருக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை வெளியில் சொல்கிறாரு. அப்படி சொல்வதன் மூலமாக ஒரு வகையில் அவருக்கு அது பலனையும் தரலாம். ரசிகர்கள் உருவாவாங்க, அவருக்காக ரசிகர்கள் பேசுவாங்க. இது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக கூட இருக்கலாம்னு வைங்களேன். ஆனால் என்ன அப்படின்னா, எந்த மாதிரியான பிரச்சனைகள் வெளியில் இருக்குதுன்னு நம்ம வெளியில் இருக்கிறத நான் கவனித்த வரைக்கும், இப்போ சிவகார்த்திகேயன் வந்து ஒரு 6 மாதம் முன்னாடி வரைக்கும் நல்ல படம் பண்ணுறவங்கள கூப்பிட்டு பாராட்டிகிட்டு இருந்தார். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நல்லா ஒரு படம் ஹிட் ஆகுதுன்னா அந்த டீமை கூப்பிட்டு அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது, அப்புறம் இந்த பிரக்னானந்தாவை கூப்பிட்டு செஸ் விளையாடினார் இல்லையா, அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தார். இது என்ன ஆகுது அப்படின்னா, சோஷியல் மீடியாவில் ஒரு மாதிரி நெகட்டிவாக மாற ஆரம்பிச்சுது. ஏன்னா இதுவரையும் நம்ம பார்த்ததெல்லாம் எப்படின்னா, ரஜினிகாந்த் வந்து அந்த மாதிரி சாதனையாளர்களையும் நல்ல படம் பண்ணுவங்களையும் கூப்பிட்டு பாராட்டுவார், இல்லை கமல் பண்ணுவார். அவங்க பண்ணும்போது அதுக்கு ஒரு அக்செப்டன்ஸ் இருந்துச்சு. ஏன்னா அவங்களுடைய ஏஜ், அவங்களுடைய கெரியர் இதெல்லாம் பண்ணும்போது ரைட்டுப்பா, அவங்களுக்கு அந்த அந்தஸ்தில் இருக்காங்க, அவங்க கூப்பிட்டு ஒருத்தர் அப்ரிஷியேட் பண்ணும்போது அது எந்த வகையிலையும் யாருக்கும் பிரச்சனையாக தெரியல. பட் நீ என்னப்பா அவ்வளோ பெரிய ஆளா, நீ என்ன அவங்கள கூப்பிட்டு அப்ரிஷியேட் பண்ணுற, நீ என்ன என்னோட கெரியரில் ரொம்ப முக்கியமான ஒரு படம், அந்த நேரத்தில் அந்த வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா இன்னும் 4-5 படங்கள் இவர் கஷ்டப்பட்டுருக்கணும், இல்லை எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது. அப்போ என்ன ஆகுதுன்னா, கொட்டுக்காளி படத்தோடைய ஆடியோ லான்ச்லேயோ ப்ரமோஷனல் ஈவெண்ட்லேயோ சிவகார்த்திகேயன் பேசியிருந்தார். நான் வந்து யாரையாவது தூக்கி விட்டு என்னால் தான் வளர்ந்தாங்கலாம் நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னப்போ எல்லாரும் தனுஷு தான் சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அது ஒரு வகையில் இருக்கலாம். இப்போ அவருக்கு அது ஹர்ட்டிங்காக இருந்திருக்கலாம். எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்தீங்க ரைட்டு, அதையே எல்லா இடத்துலையும் சொல்லி காமிச்சிக்கிட்டே இருக்கணுமா? இது வந்து நம்ம இதுவே அகைன் பர்சனல் லைஃப்பில் கூட நம்ம பார்த்தோன்னு வைங்களேன். நம்ம யாரோ ஒருத்தருக்கு ஒரு வேலை வாங்கி கொடுக்குறதுக்கோ இல்லை வேலை கிடைக்கிறதுக்கோ காரணமாக இருந்திருப்போம், இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்க லைஃப்பில் நம்ம காரணமாக இருந்திருப்போம். அதை வந்து நம்ம டெய்லி போய் அவங்ககிட்ட சொல்லிக்கிட்டே இருக்கணும்னு வைங்களேன். இல்லை பார்க்கும்போதெல்லாம் என்னால் தான்ப்பா இந்த பையன் படித்தான், என்னால் தான்ப்பா இந்த பையன் இன்றைக்கி நிலமையில் இருக்கான் அப்படின்னு சொன்னால் ஒரு பர்சனாக ஹர்ட் ஆகும்ல, அந்த மாதிரி ஒரு ஹர்ட்டாக இருக்கலாம்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் நம்ம ஏறி வந்த ஏனியை வந்து மறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு உயரத்துக்கு வந்துட்டோம்னு சொன்ன உடனே மற்றவங்கள மட்டம் தட்டி பேசுகிறது வந்து தப்பு. ஒருவேளை அந்த மாதிரி இடத்துல இருந்து சிவகார்த்திகேயன் யாரெல்லாம் அவருடைய வளர்ச்சிக்கு உதவுனாங்களோ அவங்கள ஒரு வேளை மதிக்கலைன்னு சொல்லி அந்த சம்மந்தப்பட்ட நடிகர்களுடைய ரசிகர்களுக்கு இருக்கலாம். அந்த கோவத்துலையும் இது நடக்க வாய்ப்பு இருக்குது. அது ஒன்று. ரெண்டாவது, இப்போ அருண் விஜய் வந்து ஒரு வைரலான ஒரு வீடியோ ஒன்று இருக்குது. சிவகார்த்திகேயன் வரும்போது பயங்கரமான ஒரு கூட்டம் வரும், அருண் விஜய் போகிற மாதிரி ஒரு வீடியோ. அப்போ வந்து அருண் விஜய் ஒரு ட்வீட் போட்ட மாதிரி ஒரு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நிறையா நான் பார்த்துருக்கேன். அதாவது யாரெல்லாம் மாஸ்க் காட்டுறதுன்னு ஒரு விவஸ்தையிலே போயிருச்சுரா அப்படின்னு அவர் சொன்ன மாதிரி ஒரு பாப்புலரான ஒரு வைத்தறிச்சல் நிறைய இருக்கு அப்படின்றதையும் நிறைய அதுக்கப்புறம் பகிர்ந்தாங்க. அது நடந்துச்சு. அந்த கான்ட்ரவர்சிலாம் போச்சு. அருண் விஜய்க்கும் சிவகார்த்திகேயனுக்கும் பிரச்சனை இப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் 2 பேரும் க்ளோஸாக படத்தோட ப்ரமோஷனுக்கு நினைக்கிறேன், அருண் விஜயோட படத்தோட ப்ரமோஷனுக்கு எதுக்கோ இவர் போயிருந்தார். ஸோ 2 பேருமே அதை சரியாகி மறந்துட்டு ஒன்றா சேர்ந்துட்டாங்க. அதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இமான் கான்ட்ரவர்சியும் அந்த மாதிரி தான். இமானோட கான்ட்ரவர்சியுமே வந்து சிவகார்த்திகேயனுடைய கெரியரில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்திச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது அவங்க வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு வந்து அந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு. பட் அதுக்கு அவர் நேரடியாக எந்த இடத்துலையும் விளக்கம் கொடுத்த மாதிரி தெரியலை. ஒருவேளை சிவகார்த்திகேயன் மேலே பரப்பப்பட்டது அவதூறாக இருந்தால் அவரும் அதை வழக்கு தொடர்ந்து அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். அப்படி அது எதுவுமே போகவே இல்லை. அந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் அது அவங்க சொன்னாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும். ஆனால் இதில் பிரச்சனை என்னன்னு நான் பார்க்குறது வந்து 2 தரப்புலையுமே இருக்குது. அதாவது சிவகார்த்திகேயனுக்கு ஆகாதவர்கள் இல்லை சிவகார்த்திகேயனை பிடிக்காதவர்கள்னு ஒரு லிஸ்ட் இருக்கும்ல, அவங்க வந்து இதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இதில் என்ன மாதிரி விஷயங்கள் வந்து அது தனிப்பட்ட தாக்குதலாக போகுது அப்படின்றத காமிக்குதுன்னா, இந்த திடீர் தளபதின்னு சொல்கிறது, இப்போ இப்படி விமர்சிக்கிறவங்க இருக்காங்க, டைட்டில் கொடுங்கன்னு சொல்கிறது, அந்த மாதிரி சூப்பர் ஸ்டார் மாதிரியே செய்கிறதுனால அவர் மாதிரியே போகணும் அப்படின்ற ப்ளூ சட்டை மாறணும் அதே தான் வந்து டேக் பண்ணுறாரு. சூப்பர் ஸ்டார்னு ஒரு பட்டமோ இல்லை ஒரு எம்எல்ஏ பதவியாவது கொடுங்க, அப்போ தான் இவர் அமைதியாக இருப்பார் அப்படின்ற மாதிரி அந்த பேச்சுகளும் வரதுக்கு காரணம் அதுதானே. ஆமாம். இன்னொன்று, அவருடைய கெரியரை அவர் செட் பண்ணிக்கிற விதமும் அப்படி தான் இருக்குது. அது தப்பாக சரியானு எனக்கு தெரியல. அதாவது எப்படின்னா, அவர் வந்து இந்த மாதிரி படங்கள் நல்லா பண்ணுறவங்கள கூப்பிட்டு பாராட்டுறது, அது மட்டும் இல்லாமல் இப்போ நல்லக்கண்ணு ஐயா இன்றைக்கி மறைஞ்சிட்டாங்க இல்லையா,
அவரை போய் வீட்டில் போய் பார்த்தாரு இவர். அப்போ கூட எல்லாரும் அதை கேட்டாங்க, என்னப்பா உனக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லையா அப்படின்னா, ஒருவேளை அவருக்கு தனிப்பட்ட முறையில் அவர் மேலே ஒரு அன்போ பற்றோ இருந்திருக்கலாம், போய் பார்த்துருக்கலாம். இப்போ சமீபத்தில் அவருடைய பர்த்டே வந்துச்சு சிவகார்த்திகேயனுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நன்றி தெரிவித்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தார். அதில் யார் யாரெல்லாம் அவருக்கு வாழ்த்து சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள், சீமான் அவர்கள், அண்ணாமலை அவர்கள், அப்புறம் வேறு யாரோ இன்னும் 2-3 பேர் நான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். அதாவது ஆல்மோஸ்ட் எல்லா ஐடியாலஜியில் இருந்தோம். அண்ணாமலை, சீமான், திருமாவளவன் சொல்லும்போது இவங்க எல்லாம் வேறு வேறு சித்தாந்தத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடியவர்கள் இல்லையா. எல்லாரையுமே இவர் கவர் பண்ணுறாரு. இது வந்து ரஜினிகாந்தோட ஸ்டைல். ஆக்சுவலாக சூப்பர் ஸ்டார் வந்து இந்த மாதிரி சூப்பர் ஸ்டாருக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கவே எல்லா மாநிலங்கள்லேயும் அவர் நண்பர்கள் இருப்பாங்க. இப்போ உத்தரப்பிரதேஷ் போகிறாருன்னா சிஎம்ஓ அவர் ஃப்ரெண்டாக இருப்பார். சொல்லுவாங்கல்ல சார், எதிர்க்கட்சி எந்த தலைவர் மாநிலத்தோட சிஎம் ஃபோன் பண்ணாலும் இவர் ஃபோன் பண்ணாங்கன்னா எந்த சிஎம்மா இருந்தாலும் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி. அதான் சிஎம் இருந்தாலும் எடுப்பாங்க. ஆனால் எப்படின்னா நீங்கள் ஒரு ஃப்ரெண்டுனா உங்களுக்கு இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒருவேளை நீங்கள் திமுகவோட நெருக்கமாக இருந்தால் அதிமுகவோட நெருக்கமாக இருக்க முடியாது, அந்த பக்கம் நெருக்கமாக இருந்தால் இங்கே இருக்க முடியாது. ஆனால் ரஜினிகாந்த் மட்டும்தான் என்னென்னா, அவருக்கு பிஜேபிலையும் நண்பர்கள் இருப்பாங்க, திமுகலையும் இருப்பாங்க, அதிமுகலையும் இருப்பாங்க. யூபிக்கு போனதே ஒரு உதாரணம். யூபிக்கு வந்து ஜெயிலர் ரிலீஸ் ஆன டைமில் போயிருந்தார் நினைக்கிறேன், உத்தரப்பிரதேஷ் போயிருந்தார். அங்கே யோகி ஆதித்யநாத்தையும் மீட் பண்ணுறாரு, அகிலேஷ் யாதவையும் மீட் பண்ணுறாரு. 2 பேரும் எதிர் துருவங்கள். அங்கே இப்போ கர்நாடகாவுக்கு போகிறாருனாலும் அப்படி தான், ஹைதராபாத் இதுக்கு தெலுங்கானாவுக்கோ இல்லை ஆந்திராவுக்கு போனாலும் அப்படி தான். அந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப்பை எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்ணுவார். அது வந்து ஒரு வகையில் அவருடைய இமேஜை பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. அதே மாதிரி பாணியில் சிவகார்த்திகேயனும் போகிற மாதிரி தெரியுது. ஏன்னா இப்போது சினிமா அவருடைய கேரக்டரைசேஷனுக்கும் அவருடைய படங்கள் பண்ணுற ஸ்டைலுக்கும் அரசியல் தலைவர்களோட நெருக்கமாகிறதுக்கு வாய்ப்புன்றது ரொம்ப கம்மி. ஆனால் நீங்கள் இந்த ரீசெண்டாக அவர் பண்ண படங்களை பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடியே வந்து ஒரு சைக்காலஜி இருக்குது. எப்படின்னா இப்போ அமரன் பண்ணார், அது வந்து கொஞ்சம் தேசியம் பேசக்கூடியவர்கள், பேட்ரியாட்டிசம் அந்த மாதிரியான சப்ஜெக்ட் உள்ள இருக்கிறவங்க. இன்னும் பொலிட்டிக்கலாக சொல்லணும் அப்படின்னா பிஜேபி ஆதரவாளர்கள் ரொம்ப அந்த படத்தை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அது பண்ணிட்டாரா. அடுத்தவர் என்ன படம் பண்ணார், மதராசியை விட்டுருங்க, அது வந்து கமர்ஷியலாக போயிடுச்சு. பராசக்தி பண்ணார், அது வந்து எந்த கட்சியினர் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க, திமுக. ஏன்னா அவங்களோட ஐடியாலஜியை பற்றி பேசின படம். ஸோ இப்போ அடுத்து அவர் ஒரு படம்னு பண்ணும்போது மோடி எல்முருகன் அவர்களோட சேர்ந்து அங்கே பொங்கலையும் போய் கொண்டாடு. அப்போ என்னன்னா அவர் வந்து யாரையுமே பகச்சிக்க கூடாது. ரஜினிகாந்த் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணுவார். அவர் வந்து திமுக மேடையில் போய் ஸ்டாலினோட அது மாதிரி தானே சார், ப்ரொடக்ஷன் வந்து திமுக ரெட் ஜெயண்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி படம் வந்து தேசியம். அமரன் வந்து ஆக்சுவலாக ராஜ்கமல் கமலோட படம். ஓகே. இப்போ அவர் என்னன்னா தான் கதைகள்லையுமே இல்ல ஸ்டாலின் அவர்கள் போய் பார்த்து வாழ்த்து சொன்னதாகவும் அந்த படத்துக்கு கான்ட்ரவர்சி எல்லாம் வந்தது இல்லையா சார். ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்ல பார்த்து அமரன் படத்துக்கு வாழ்த்து சொன்னாங்க அப்படின்றதும் வந்துச்சு இல்லையா. அதனால அப்போ முதல்ல இந்த படம் தேசிய வகையில் பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லும் போது, அப்போ முதல்ல ஸ்டாலினை கேட்க சொல்லுங்க, ஸ்டாலின் தான் போய் வாழ்த்து சொல்லிட்டு வந்திருக்காரு, முஸ்லீம்ஸ் இப்படி பேசியிருக்காங்க, வாழ்த்து சொல்லிட்டு வந்திருக்காரு முதல்வர், படம் நல்லா இருக்கு, சாய் பல்லவி நடிகையை பார்த்தா எனக்கு கண்ணீர் வருதுன்னு சொல்லியிருந்தாருல்ல. அதான் இந்த மாதிரி அவருடைய படங்களை வந்து கரெக்டாக பிளான் பண்ணுறாரு. ஒரு படம் வந்து இந்த ஆடியன்ஸுக்கு, இன்னொரு படம் இந்த ஆடியன்ஸுக்கு. இப்போ அடுத்த படம் அவர் சேயோன்னு ஒரு படம் பண்ணுறாருல, அந்த படம் பார்த்தீங்கன்னா அகைன் அவருடைய ஒரு கோர் ஏரியா வருத்தப்பட வாலிபர் சங்கம்லாம் ரூரலில் பயங்கரமாக ஓடின ஒரு படம். தன்னை ஒரு கிராமத்தை இளைஞனாக ப்ரொஜெக்ட் பண்ணி அதில் ஒரு பெரிய பேஸை கிரியேட் பண்ணார். அதாவது ஆடியன்ஸ்னு வரும்போது இது வந்து கமர்ஷியல் ஹீரோஸ் அதிகமாக பண்ணுவாங்க. ரஜினி, விஜய் இவங்கெல்லாம் எப்படின்னா ஒரே மாதிரி படங்கள் பண்ண மாட்டாங்க. ஒரு சென்டர் ஆடியன்ஸ்க்காக ஒரு படம் பண்ணுறாங்க அப்படின்னா டக்குன்னு அதுலேருந்து வேறு ஜானரில் ஒன்று பண்ணுவாங்க. ஏன்னா ஒரே மாதிரி பண்ணாங்கன்னா அது ஒரு ஜோன் கூட. இப்போ கார்த்திக்லாம் பார்த்தீங்கன்னா நவரச நாயகன் ஒரு பர்டிகுலர் ஜோனுடைய ஹீரோவாக மாறிட்டார். ஏன்னா அவருடைய தொடர்ந்து அவருடைய கதைக்களம், அவருடைய சமூக பின்னணி, அந்த மாதிரி நம்ம வந்துடக்கூடாது. ஒரு மாஸ் ஹீரோவாக, கமர்ஷியல் ஹீரோவாக நீங்கள் வரணும் அப்படின்னா இந்த பேலன்ஸ் அண்ட் ஈக்குவேஷனை வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. எந்த ஒரு சாயமும் நம்ம மேலே வந்துடக்கூடாது. அதனால் இதில் ஒன்று அதில் ஒன்றுன்னு சொல்லி இது என்ன தென்னை மரத்தில் ஒன்று பனை மரத்தில் ஒரு குத்து, பனை மரத்தில் அந்த மாதிரியான விஷயங்கள்ல பண்ணுறது. அது சிவகார்த்திகேயன் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்காரு. அதில் இந்த துப்பாக்கியை பிடிங்க சிவான்னு சொல்லி விஜயோட ஒரு இணக்கம், அஜித்தோட கார் ரேஸ் நடக்கிற அந்த ட்ராக்குக்கு போய் அங்கே அஜித்தை மீட் பண்ணி அவரோடையும் ஃபோட்டோ வரும். சூப்பர் ஸ்டாரோடைய ரசிகராக அவர் பல இடங்களில் வெளிப்படையாகவே சொல்லியிருக்காரு. கமலஹாசனோடையும் நெருக்கமாக இருப்பார். நம்மளுக்கே இதை பார்க்கும்போது என்னடா இது அப்படின்னு தோன்றப்போ உள்ள இருக்கிறவங்களுக்கு இது அவங்களும் அதனால தான் இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வருதோ அப்படின்னு வந்து தோணுது சார். அதாவது ஒரு நிலையில இல்லாம எல்லா வகையிலையுமே வந்து கருத்து சொல்லிட்டு எல்லா வகையிலையும் வந்து தன்னுடைய பிரசன்ஸை நிலைநாட்டிக்கணும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் மாதிரியே வந்து ஃபாலோ பண்றாருன்றது மற்ற நடிகர்களுக்கு ஏதோ வகையில ஒரு நீங்க அதை அப்படி சொல்லவே முடியாது. நீங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரும்பாலான நடிகர்கள் பாத்தீங்கன்னா ரஜினிகாந்தோடைய சாயலோட, அவருடைய ஸ்டைலோட, அவருடைய ரசிகர்கள் அதே மாதிரி பண்ணக்கூடியவர்கள் இருக்கிறார்களா அப்படின்றது எல்லாருமே அப்படிதான் வந்திருக்காங்க. நீங்க தனுஷ் பாத்தீங்க அப்படின்னா ஈவன் அவர் வந்து அவருடைய ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் தெரியும்.
அது இருந்தாலும் கூட சினிமாவில் பல இடங்களில் வந்து ரஜினிகாந்தை அவர் வந்து ரெப்ளிகேட் பண்ணிகிட்டே இருந்தார். இப்போ வரைக்கும் அவருடைய ஸ்டேஜில் அவருடைய அட்டையரில் எல்லா வகையிலுமே ரஜினியை வந்து அவர் பிரதிபலிச்சுக்கிட்டே இருப்பார். விஜய் தன்னுடைய ஆரம்ப காலகட்டங்களில் தன்னை ஒரு ரஜினி ரசிகனாக முன்னிறுத்தி தான் படங்கள் பண்ண ஆரம்பித்தார். பல படங்களில் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இருக்குது, குருவி படம் வரையும் அதுலேயே ஒரு சாங்லேயே லைன் வரும், ஏன் வாத்தியார் சூப்பர் ஸ்டார்னு சொல்லுவார், அண்ணாமலை தம்பி இங்கே ஆட வந்தேன்டா. அப்புறம் அவருடைய பர்சனல் இன்டர்வியூஸில் கூட நான் அண்ணாமலை படத்தை பார்த்து தான் சினிமாலே நடிக்க ஆசைப்பட்டேன்னு சொன்னது. அஜித் அவருடைய தொடக்க காலத்தில் அப்படி பண்ணியிருக்காரு. சிம்பு தன்னை சினிமாக்குள்ளே வரும்போது லிட்டில் சூப்பர் ஸ்டார்னு சொல்லி வந்தார். வேறு எத்தனை ஹீரோ நீங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். ரஜினி அப்படிங்கிற ஒரு மாடல் ஒரு ஹிட் ஆனதுக்கப்புறம் அவரை பின்பற்றி வந்தவர்கள் தான். இப்போ இன்றைக்கி வரக்கூடிய படங்களில் விஜய் ரசிகரா, விஜய் ரெஃபரன்ஸோடு வருது இல்லையா, அந்த மாதிரி ரஜினியை ஃபாலோ பண்ணி வந்தவங்க தான். அது தப்புன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இன்னொன்று எல்லாரும் இணக்கமாக இருக்கிறதுமே என்னென்னா, இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து ரசிகர்களை ஒரு 3-4 வகையில் பிரிச்சிடலாம். ஒன்று விஜய் ரசிகர்களாக இருப்பாங்க, இல்லை அஜித் ரசிகர்கள், கொஞ்சம் பழைய ஆட்களாக இருந்தால் ரஜினி, கமல், இவ்வளோ தானே. இதை தாண்டி வேறு யாருக்காவது ஃபேன் பேஸ்னு ஒன்று இருக்கா? அப்போ நீங்கள் வந்து ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் ஃபஸ்ட்டு அங்கேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி தேட்டரில் போய் படம் பார்க்குற ஆடியன்ஸ் வந்து, நீங்கள் இது இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, நீங்கள் ஏதாவது ஒரு சினிமா இன்டர்வியூஸ்லாம் நீங்கள் எடுக்கிறாங்க இல்லையா, ஒரு படத்துக்கூட ஒரு ப்ரமோஷனுக்கு எந்த படமாக வேணால் இருக்கட்டும், அந்த படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்காக நடிகர்கள் கொடுக்குற பேட்டியிலலாம் பாருங்கள், எந்த சேனலாக வேணால் இருக்கட்டும், அதில் தம்ப்நெயில் டைட்டில் வந்து ஒன்று விஜய் பற்றி இருக்கும், இல்லை அஜித் பற்றி இருக்கும். அந்த படத்துக்கும் அவங்களுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏன் அதை வைக்கிறாங்க? ஏன்னா இன்றைக்கி வந்து சினிமா சார்ந்த கண்டென்ட்டை கன்சியூம் பண்ணக்கூடிய இளைஞர்கள் இந்த 2 கேட்டகரிக்குள்ளே தான் பெரும்பாலும் இருப்பாங்க. நீங்கள் அவங்கள பற்றி நெகட்டிவாக யாரும் பேசவே மாட்டாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ வெளி மாநிலங்கள்லேருந்து படம் ப்ரமோஷனுக்காக வருவாங்க. ஆந்திராவிலேருந்தோ கர்நாடகாவிலேருந்தோ ஹிந்தியிலேருந்து இங்கே வராங்கன்னா, வரக்கூடிய அந்த நட்சத்திரங்கள் அங்கே பெரிய ஸ்டார்ஸாக இருப்பாங்க. ஆனால் அவங்க இங்கே வந்து எதை பற்றி பேசுவாங்கன்னா, நான் சூப்பர் ஸ்டாரோட ஃபேனு, ரஜினி சார்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்னு பேசுவாங்க. இல்லைனா விஜய் சாரோட நடிக்கணும்னு எனக்கு ஆசை, ஹீரோயின்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இது எதுக்காக அப்படின்னா, அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே அவங்கள பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த ரசிகர்கள்ட்டையும் கொண்டு போய் சேர்த்துரும். அப்போது அந்த சைக்காலஜி அடிப்படையில் இந்த ரசிகர்களெல்லாம் பகச்சிக்கிட்டு சிவகார்த்திகேயனால் வளரவே முடியாது. ஸோ எல்லாருக்கும் எப்பா நான் யாருக்கும் எதிரிலாம் இல்லைப்பா, எனக்கு தலைவரும் பிடிக்கும், ஆண்டவரையும் பிடிக்கும், தளபதியும் பிடிக்கும், தலையும் பிடிக்கும்னு சொல்லிட்டு ஒரு நியூட்ரலாக தன்னை காமிச்சிக்கிறது, எல்லா ரசிகர்களையும் தன்னுடைய பக்கம் கொண்டு வர்றது. அதுவும் அகைன் வந்து வளர்றதுக்கு எல்லாருமே ஒவ்வொரு பிளான் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவர் ஒரு பிளான் பண்ணுறாரு அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆமாம் சார், கண்டிப்பாக. அதனால் இந்த பிளானிங்கில் வந்து இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, எம்ஜிஆர் இருந்தால் தான் வந்து சிவாஜி, ரஜினி இருந்தால் தான் கமல், விஜய் இருந்தால் தான் அஜித் அப்படின்ற மாதிரி ஒரு மாஸ் ஹீரோஸ் டெவலப்மெண்ட்டுக்கு முக்கிய காரணம் எப்போவுமே ஒரு ஆப்போனண்ட்டில் ஒரு ஆள் வந்து போட்டிக்கு இருந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் சிவகார்த்திகேயன் மாதிரி ஒரு காமெடி சூப்பர் ஃபேமிலி ஓரியன்ட் ஃபிலிம்ஸ்க்கு போட்டியாக அவருக்கு ஈக்குவலாக வர்ற மாதிரி யாருமே வந்து இப்போ இல்லை. அந்த ஒரு வெற்றிடம் இருக்கிறதுனாலேயே இவர் வந்து முயற்சி தான் செஞ்சுட்டே இருக்க முடியுமோ அப்படின்னு எனக்கு தோணுது. இப்போ கமல், இப்போ ஒரு தனுஷ் இருந்தாருன்னா தனுஷ் சிம்பு அப்படின்ற அந்த ரைவல் வந்து போயிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் சிம்பு அவர்கள் வந்து ஸ்லோவாக ஆரம்பிக்க உடனே தனுஷ் அவர்களுக்கான ஃபேன் பேஸ், தனுஷ் சிம்பு அப்படின்ற அந்த ஃபேன்ஸ் மத்தியில் அந்த ஒரு சண்டை, அந்த ஒரு வெறி அப்படின்றது குறைய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஆப்போசிட்டில் ஆப்பனண்ட்டாக ஒருத்தர் வந்து நீ கோல் போடுறியா நான் கோல் போடுறா, ஓம் படமா என் படமா, ஓம் படம் எப்போ வருது என் படம் எப்போ வருது, அப்படி வந்தால் தான் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினி மாதிரியோ இல்லை விஜய் அவர்கள் மாதிரியோ ஒரு ஸ்டார்டம் மக்களை சம்பாதிக்கக்கூடிய ஒரு கதாநாயகனாக வந்து உருவெடுக்க முடியுமோ அப்படின்ற அந்த ஒரு பெர்செப்ஷனும் இருக்குது. பட் சிவகார்த்திகேயன் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராக்கை தான் வந்து தேர்ந்தெடுக்கிறாரு, அது மாதிரி தான் அவரும் உருவாகணும்னு நினைக்கிறாருன்றது மட்டும் ரொம்ப வெளிப்படையாக தெரியுது. நீங்கள் சொன்னது 100% கரெக்டு. ஏன்னா எப்போவுமே வந்து ஜெயிக்கிறதுக்கு அந்த மாதிரி ஒரு போட்டி இருக்கணும். அது எந்த இண்டஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, அது கண்டிப்பாக அவசியம். ஆனால் இதுக்கப்புறம் அப்படி ஒரு போட்டியே இருக்காது, அதுக்கான சூழ்நிலையே இல்லை. அந்த ஜென்ரேஷன் முடிஞ்சிருச்சு. சிம்பு தனுஷ் நீங்கள் சொன்ன மாதிரி அப்போவே வந்து சிம்பு கொஞ்சம் இன்ஆக்டிவ் ஆனதுமே அது உடஞ்சிருச்சு. தனுஷும் அந்த இதுக்குள்ளே இப்போ போகிறதில்ல. தனுஷும் அவருடைய ஃபுல் ஃபோக்கஸ் வந்து கண்டென்ட் ஓரியன்டான, என்ன கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு 3-4 இயர்ஸில் வெயிட்டான படங்கள் வச்சிருக்கிற ஒரு ஹீரோனா தனுஷ் தான். அவருடைய டேரக்டர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ சமீபத்தில் பக்காவான படங்கள் கொடுத்த கண்டென்ட்ஃபுல்லான டேரக்டர்ஸ் எல்லாமே தனுஷோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால் அவருக்கு அந்த மாதிரி லைனப் இருக்குது. சிம்புக்கும் இருக்குது, ஆனால் அவர் எப்படி பண்ண போகிறாருன்னு தெரியல. பட் சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் விஜய் சேதுபதி அப்படின்னு ஒன்று வந்துச்சு. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் உடஞ்சி போச்சு. ஏன்னா விஜய் சேதுபதி அந்த மாதிரி ஒரு ஜோன்லேயே கிடையாது. அவர் வந்து எல்லா ரோலும் பண்ணுவார், எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் ஒரு வில்லன் ரோல் கிடைச்சாலும் பண்ணுவார். திடீர்னு பார்த்தா டிவியில் போய் ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்காரு. ஈவன் சிவகார்த்திகேயன் படத்துலேயே அவர் வந்து இது கொடுத்துட்டாரு இல்லையா, அந்த மாவீரன் படத்தில் ஒரு வாய்ஸ் ஓவர் மாதிரி வந்துட்டு இருக்கும். அந்த மாதிரி இது பண்ணும்போது அதுக்கான ஸ்கோப்பே இல்லை. இப்போ சிவகார்த்திகேயன் ஒருத்தர் சீன்றாரு அப்படின்னா பதிலுக்கு அவர் ஏதாவது ஒன்று பண்ணணும். அப்படி பண்ணாதான் அது வரும். அது இந்த ஜென்ரேஷன், இந்த ஜென்சி ஜென் ஆல்ஃபா கிட்ஸ் கிட்டலாம் அப்படி வந்து ஒருத்தரை ஒர்க்ஷிப் பண்ணுற மாதிரி ரஜினி, கமல், விஜய், அஜித் இனிமே அது வரவே வராது. சிவகார்த்திகேயனுக்கு நிச்சயமாக தமிழ் சினிமாவில் ஒரு இடம் உண்டு. ஆனால் ஒரு வகையில் நல்லது அப்படின்னு தோணுது சார்.
ஒரு வர்ஷிப்பிங் மாதிரி போகாம இல்லையோ படம் பார்த்தோமா முடிச்சோமா வந்துடலாம், ஞாயிற்றுக்கிழமையான ஒரு படம் பார்க்குறோம் அதோட முடிஞ்சுது, அப்படி அந்த உறவு அதோட முடிஞ்சுது அப்படின்ற மாதிரி தான் இருக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு அது நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு, என்டர்டைன்மெண்ட்டுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதனால முதல்ல சினிமா மட்டும்தான் இருந்துச்சு, அதனால ஒரு நபர் மேல பயங்கரமான ஒரு ஈர்ப்பு வரும். இனிமே அது இருக்காது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஆனா சிவகார்த்திகேயன் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி மேடைகள்ல பேசிக்கிட்டே இருந்தாரு அப்படின்னா அது அவருக்கே திருப்பி ஏற்கனவே பேக் ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எல்லாரும் சொல்ற மாதிரி இவர் பேசி பேசியே படத்தை ஓட விடாம ஆக்கிடுவார் போல. படம் நல்லா இருக்குன்னு போய் பார்க்கலான்னு போனோம், அவருடைய மேடையில பேச்சை பார்த்தாலே போப்பா அவன் படம் பார்க்கவே வரல அப்படின்ற மாதிரியான ஒரு மனநிலைக்கு கொண்டு போய் விட்டுருமோ அப்படின்ற ஒரு கேள்வியும் வருது. ஸோ சிவகார்த்திகேயன் அவர்கள் இப்படி பேசிட்டு இருக்கிறாரு தொடர்ச்சியாக. மக்கள் நீங்களும் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறீங்க, உங்களுக்கு என்ன தோணுது அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி.